இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு மாவட்ட கழக செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். என்ன இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்றால், கழக உறுப்பினர் அட்டை வழங்கினதை கொடுக்க வேண்டும். 2 கோடி உறுப்பினர் அட்டையை தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஒரே டைமில் அச்சடித்து கொடுத்ததில்லை. எல்லா 82 மாவட்டங்களிலும் ஒரே டைமில் கூப்பிட்டு அந்தந்த மாவட்டங்களில் எவ்வளவு உறுப்பினர் சேர்த்தமோ அனைத்து உறுப்பினர்களையும் கார்டுகளை மாவட்ட செயலாளரிடத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த உறுப்பினர் கார்டு வழங்கப்பட்டு விட்டதா? அதுக்கு தான் இந்த ஆலோசனை கூட்டம். முதலில் உறுப்பினர் கார்டு ஒவ்வொருத்தருக்கும் வழங்கியிருக்கிறதா நீங்கள் உங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யாராமல் வழங்காமல் இருந்தால் ஒன்றிய செயலாளரிடத்திலே சொல்லலாம். ஊராட்சியில் அந்தந்த ஊராட்சியில் யார் பண்ணியிருக்கிறாங்க, மேடாவரத்துலனா கண்ணபுராணி, திருநீலகண்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க, போன்ற சக்திவேலு, பாபு, அவங்களாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். அப்படி ஒரு கால் உங்களுக்கு உறுப்பினர் கார்டு கிடைக்கல என்றால் நமது ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லலாம். ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லி என்கிட்ட சொன்னால் உங்களுக்கு கார்டு வழங்குவதற்கு நாங்கள் உடனடியாக ஏற்பாடு செய்வோம். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அப்படியும் கார்டே வழங்கலை, கிடைக்கலன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வழங்குவதற்கு நான் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வேன். இதுதான் கழகத்தின் பொதுச் செயலாளருடைய உத்தரவு. எந்த கட்சியில் எதை மதிக்கிறாங்களோ இல்லையோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டால் உடனடியாக அடிமட்ட தொண்டர் கிளைக்கழக செயலாளர் வரைக்கும் செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்காக தான் உத்தரவு, டெய்லி ஒரு உத்தரவு வந்துக்கினே இருக்கும். இந்த உத்தரவு செயல்படுறதுக்கு முடியறதுக்கு முன்னாடியே இன்னொரு உத்தரவு பிறப்பிப்பார் நம்ம கழகத்தின் பொதுச் செயலாளர். அந்த உத்தரவு செயல்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு உத்தரவு பிறப்பிப்பார். அதுதான் நம்ம அதிமுக. காரணம் எது இருந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அலாட்டா இருக்க வேண்டியது அதிமுகவுடைய தொண்டர் என்றத்தில் அவர் உறுதியா இருக்கிறாரு. அதை செயல்படுத்துறதுல மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர் அனைவரும் அதை செயல்படுத்தக்கூடிய திறனை, வலுவை படுத்தி கொண்டதுதான் அதிமுகவுடைய உறுப்பினர்கள். நிச்சயமாக நம்ம வந்து அந்த உறுப்பினர் அடையாள அட்டையை வாங்கி நம்ம கையில் வச்சுக்கணும். அடுத்தது வாங்க முடியல சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக 4 ஆண்டு கால ஆட்சியில் நம்ம என்ன அவதிப்பட்டிருக்கிறோம், என்னென்ன அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை எல்லாம் செய்ய முடியல. அதை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அடிமட்டத்தில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர் முதல் கொண்டு நம்ம எழுந்து அண்ணனை 2026 முதலமைச்சர் ஆக்குவது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்ல ஆட்சியை அண்ணன் எடப்பாடி அண்ணன் கொடுத்தாரு. அவர் ஆட்சியில் இருக்கும்போது 40,000 போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி, போராட்டத்துக்கு அனுமதி, எந்த விவசாயத்துறையாக இருக்கட்டும், எந்த தொழிலாளர்கள் துறையாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், அண்ணனை சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. இன்னைக்கு எத்தனை தடைகள் இருக்கிறது. எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது, எந்த போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஹிட்லர் ஆட்சி, ஒரு கம்பெனி, மிகப்பெரிய ஒரு கம்பெனி போன்ற நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் டைரக்டர் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. அதுக்கு சிஓ வந்து அவங்களுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க. மற்ற டைரக்டர்லாம் அவங்களுடைய தங்கச்சி, அவங்களுடைய மச்சான், அவங்களுடைய மருக பிள்ளை, அவங்க மனைவி போன்றவங்க தான் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க எண்ணிக்கொண்டு இருக்கிறது ஒரே ஒரு நோக்கம், பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிறோம், அதை வைத்து கொண்டு நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று. அது ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது என்றால் மக்களிடத்திலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு அளிச்சவங்க மட்டும் இல்லை, வாக்கு அளிக்காதவங்களும் இந்த ஆட்சிக்கு அவைக்கப்பட்டது போதும், விலைவாசி உயர்வு ஏற்றினது போதும், நம்ம இவங்களை வீட்டுக்கு அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? மக்களுக்கு வந்து இன்னைக்கு வரி ஏற்றிருக்கிறாங்க.
100% ஏற்றினாங்க. இப்போ இன்னும் ஒரு 50% போட்டு 150% ஏற்றுறாங்க. இதெல்லாம் மக்கள் தாங்க முடியுமா? நம்ம என்ன அவங்கக்கிட்ட கொத்தடிமையாக சம்பாரித்து அப்படியே வரி கட்டுறதுக்கே சரியாகுது, மின்சார கட்டணம் கட்டுறதுக்கே சரியாகுது. நான்லாம் எந்த ஒரு தொழிலும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் நாங்கள்லாம் வாடகை வாங்கி தான், பில்டிங்குடைய வாடகை வாங்கி தான் இன்றைக்கி நாங்கள்லாம் இருக்கிறோம். இந்த வாடகை வாங்குறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு கேட்டால் அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரியே போட்டு அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் மக்களிடத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம எப்படி முறியடிக்க வேண்டும் என்றால், நமது நம்ம சோழகிநல்லூர் தொகுதிக்கு 650 பூத் இருக்குது. அந்த பூத்துக்கு நம்ம பூத்து கமிட்டி வலிமையாக அமைக்க வேண்டும். ஏன்னா வருவோம் எலெக்ஷன் டைமில் பூத்து கமிட்டி இல்லை நம்மளுக்கு பல கமிட்டிகளை சொல்லுவாங்க, அது 10 நாள் திருவிழா மாதிரி பண்ணிட்டு போயிடுறோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. பூத்து கமிட்டி ஒவ்வொரு பூத்துக்கும் 10 பேர் போடணும்னு சொல்லி அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுத்து 10 பேர் அமைக்கணும்னு சொல்லிக்கிறாரு. அந்த பூத்துக்கு தலைவர் ஒருத்தர், துணைத் தலைவர் 2 பேர், செயலாளர் ஒருத்தர், இணை செயலாளர் 2 பேர், 3 துணை செயலாளர், ஒரு பொருளாளர், 10 பேர் அமைக்கணும். அதுவும் அந்த பாகத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கணும். அந்த பாகத்தில் 10 தெருவு இருக்குதுன்னா ஒரு தெருவு ஒருத்தரை போடணும்னா அவர் குறைஞ்சது 120 வாக்குகளை பார்க்கக்கூடிய சக்தி, பார்க்கக்கூடிய திறனை, பார்க்கக்கூடிய அவருக்கு அனுபவம், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட விடக்கூடிய சக்தி இருக்கிறவங்க தான் ஒருத்தர் அதில் போடணும். இளைஞர்கள் ஒரு 3 பேர், மகளிர் ஒரு 3 பேர், பழைய கட்சிக்காரர் இருப்பாங்க ஏரியாவில் தெரிஞ்சவங்க, அவங்கள தான் போடணும். இந்த பூத்தில் இருக்கிறவங்க தான் போடணும். அந்த பாகத்தில் அந்த வரிசையில் அவங்க பேர் இருக்கணும், அவங்கள தான் போடணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கோ உங்களுடைய எண்ணத்துக்கோ உங்களுடைய உறவினரோ உங்களுடைய சொந்தக்காரோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆட்சியே பிடிக்க முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வரணும், அண்ணன் விஜயபாஸ்கர் சுகாதார அமைச்சராக வரணும், பக்கத்தில் இருக்கிற ஆனந்த் அண்ணன் ஒரு அமைச்சராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அவங்களாம் ஜெயிச்சிருவாங்க. எல்லாமே அவங்களாம் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. திருப்பூரில் அண்ணன் ஜெயிச்சிருவார், புதுக்கோட்டையில் அண்ணன் ஜெயிச்சிருவார். இங்கே நம்மளை அண்ணன் ஒரு கொஞ்சம் வருத்தப்படுறார், நம்ம கழகத்தின் பொதுச் செயலாளர் வருத்தப்படுறார். காரணம் என்னவென்றால் 34 சட்டமன்ற தொகுதி, சென்னையில் மட்டும் ஒரு 16, திருவள்ளூரில் ஒரு 10, காஞ்சிபுரத்தில் ஒரு 10 தொகுதி, மொத்தம் 34 தொகுதி இருக்குது. 34 தொகுதியை நம்ம எடுக்கணும். ஏன்னா போன வாட்டி 2011 34 தொகுதியில் 1-2 தான் டிஎம்கே, மீதி எல்லா தொகுதியும் அம்மா ஜெயிச்சாங்க. காரணம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2006 ஆட்சியில் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொன்னாங்க. அவங்க செய்த பணிகள் எதுவும் சரி கிடையாது, அதெல்லாம் எடுத்து சொல்லி மொத்தத்தையும் பிடிச்சி, அது மட்டும் பிடிக்கல, இருக்கிற மேயரெல்லாம் பிடிச்சாங்க, இருக்கிற நகராட்சியெல்லாம் பிடிச்சாங்க, இருக்கிற பேரூராட்சியெல்லாம் பிடிச்சாங்க, சென்னை மாநகராட்சியில் மொத்த வாடியும் பிடிச்சாங்க. அது போன்ற ஒரு நிலை வரணும்னா அண்ணங்கிட்ட நம்ம எல்லாரும் சொல்றோம்னா நம்ம கூட்டணி அமைக்கலன்றோம். கூட்டணி அமைப்பதற்கு என்ன காரணம்? ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டணி எப்படி அமைக்க முடியும்? நீங்களே நல்லா சொல்லுங்க. இப்போ மணிமாறன் கூட பேசினாரு கூட்டணி அமையணும்னு. கூட்டணி அமைவதற்கு நம்ம தான் உருவாக்கணும். நம்ம உருவாக்கணும்னா எந்த கூட்டம் போட்டாலும் மக்கள் எழுச்சியாக இருக்கணும். எழுச்சியாக இப்போ பாருங்க, கொடி கட்டிக்குது, பேனர் வச்சுக்கிது, விளம்பரம் கொடுத்துக்குது, இன்னைக்கு பிரியாணி கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம். எங்க ஒரு 10 ரூபாய் எதுவும் சம்பாதிக்கலாம் கூட இன்னைக்கு ஆளுங்கட்சியை விட நம்ம எதிர்கட்சியாக இருந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கோம். இந்த கூட்டம்ன்றது எதிர்க்க இருக்கிறாங்க பாரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியை, அதை உடைக்கிறதுக்கு வழி இதுதான் கரெக்டாக அமையும். நீங்க வலிமையான கூட்டணி அமையணும்னா நம்ம எல்லாம் திரண்டு வரணும். வீட்டில் இருக்கிற இளைஞரை கூட்டிட்டு வரணும், வீட்டில் இருக்கிற மகளிர்களை கூட்டிட்டு வரணும், வீட்டில் இருக்கிற ஐடிவிங்களை இருக்கிற கூட்டிட்டு வரணும், சட்டம் படித்தவரை கூட்டணும், பொறியாளரை கூட்டிட்டு வரணும், அசோசியேஷனை மீட் பண்ணணும், இஸ்லாமிய இருக்கிற மீட் பண்ணணும், கிறிஸ்டினை மீட் பண்ணணும், சிறுபான்மை இது போன்றவங்களெல்லாம் நம்ம மீட் பண்ணி, ஆட்டோ ஓட்டுநர், மீனவர்கள், தொழில் சங்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம மீட் பண்ணி நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கையை எடுத்து சொல்லணும். நல்லா யோசித்து பாருங்க. இதை எல்லாம் பண்ணி எங்க பார்த்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வந்துருன்றது ஒரே எங்கள் தெருவு, பஸ் ஸ்டாண்டு, கோயில், குளம்,
கல்யாண மண்டபம் எங்க பார்த்தாலும் அண்ணன் எடப்பாடி அவர் 2026 ஆட்சி அமைச்சிருவாருன்னு பொதுமக்கள் பேசணும்.